شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அல்லாஹுவின் அருளால் இறைவனுடைய அருள் வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இறைவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாமெல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து, திருக்குரான் கூறும் தீயவர்கள் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் ஒட்டுமொத்த இறை மறுப்பாளர்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லப்பட்ட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை பற்றியும், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை பற்றியும், அவர்கள் எதற்காக தீயவர்களுக்கு முன்னுதாரணமாக இறைவனால் சொல்லப்பட்டார்கள் என்பன போன்ற தகவல்களை எல்லாம் நேற்றைய தினம் கண்டோம். இன்றைய தினம் இறைவன் தன்னுடைய திருமறையிலே சூரா மாயிதாவிலே 59, 60 ஆகிய 2 வசனங்களில் ஒரு தகவலை நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் மதீனாவிலே வசித்துக் கொண்டிருந்தார்கள். அதே போல யூதர்களும் மதீனாவிலே வசித்துக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவர்களும் மதீனாவிலே வசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த யூத கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள் அவங்க இஸ்லாத்திற்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சொல்லி வந்தாங்க. மார்க்கத்திற்கு மாற்றமான பல்வேறு தகவல்களை, இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் என்கிற வேதத்திற்கு மாற்றமாக இஞ்சில் என்கிற வேதத்திற்கு மாற்றமான சட்டங்களை எல்லாம் எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மதீனாவிலே இருந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த யூதர்களை குறித்து பல தகவல்களை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகிறான். அதுலதான் இந்த சூரா மாயிதாவில் 59, 60 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு சொல்லுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப், வேதவாசிகளே, ஹல் தன்கிமூன மின்னா இல்லா அன் ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா வமா உன்சில மின் கபுல். நீங்க எங்களை குறை சொல்றீங்களா? அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தகவலை கேட்க சொல்றான்? நீங்க முஸ்லிம்களாகி எங்களை எதற்காக குறை சொல்லுகிறீர்கள்? இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்பதற்காகவும், எங்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் என்கிற வேதத்தை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்பதற்காகவும், வமா உன்சில்னா மின் கபுல், இந்த குர்ஆனுக்கு முன்பாக அருளப்பட்ட வேதத்தையும் நாங்க நம்பிட்டோம் என்று நாங்க சொன்னதுக்காக நீங்க எங்களை குறை சொல்றீங்களா என்று அந்த வேதம் கொடுக்கப்பட்ட நபர்களிடத்தில் நீங்கள் கேட்டுவிட்டு, வஅன்ன அக்ஸரக்கும் ஃபாசிகூன், நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லிவிடுங்கள், உங்களில் அதிகமான நபர்கள் பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள். நீங்க எதுக்கு எங்களை குறை சொல்றீங்க? குறை சொல்றதுக்கு அப்படி என்ன முகாந்தரம் இருக்குது என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அந்த வேதம் கொடுக்கப்பட்ட நபர்களிடத்தில் கேட்டுவிட்டு அதற்கு தீர்வை அல்லாஹ் சொல்லி விடுகிறான். இன்ன அக்ஸரக்கும் ஃபாசிகுன், உங்களில் அக்ஸரக்கும் ஃபாசிகுன், உங்களில் அதிகமான நபர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த 60வது வசனத்துல இன்னும் அடுத்து ஒரு தகவலை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து சொல்லுகிறான். குல், நபியே நீங்கள் அந்த நபர்களிடத்தில் கேளுங்கள், ஹல் உனப்பிஉக்கும் பிஷர்ரி மின் ஸாலிக மஸூபத்தன் இன்தல்லாஹ், இறைவனிடத்தில் இதைவிட ஒரு மோசமான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? நீங்க எங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க தான் அதிகமா பாவியா இருக்கிறீங்க, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மோசமான ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று அந்த மக்களிடத்தில் கேட்டுவிட்டு நீங்கள் சொல்லிவிடுங்கள், மன் லஅனஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா யாரை சபித்து விட்டானோ, வ கலிப அலைஹி, அல்லாஹு தஆலா யார் மீது கோபம் கொண்டு விட்டானோ, வ ஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் ஹனாஸீர, இன்னும் அந்த மக்களில் சிலர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாற்றினானே, இத்தகைய அந்த நபர்கள், வ அபத தாகூத், இன்னும் இறைவனை விட்டுவிட்டு தீய சக்திகளை எல்லாம் வழங்கிய அந்த நபர்கள் தான் உலாயிக ஷர்ருன் மகானா, இறைவனிடத்தில் மிகவும் தரம் கெட்டவர்கள்.
அல்லாஹ் தஆலா அந்த வேதம் கொடுக்கப்பட்ட நபர்களை பார்த்து, அந்த யூதர்களை பார்த்து சொல்றான், நீங்க எங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஆனா அல்லாஹ்விடத்துல மிகவும் கேடு கெட்டவர்கள் யாரு தெரியுமா? இறைவனால் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வால் கோபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அந்த மனித சமுதாயத்தையே அல்லாஹ் குரங்குகளாக சில ஆட்களை மாற்றினான், பன்றிகளாக அல்லாஹ் தஆலா சில ஆட்களை மாற்றினான். பொதுவா அல்லாஹ் தஆலா மனிதர்களை குர்ஆன்ல சிறப்பு படித்து தான் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நான் அழகிய வடிவத்தில் அழகிய தோற்றத்தில் தான் படைச்சிருக்கிறேன். எந்த இறைவன் இந்த மனிதர்களை அழகிய தோற்றத்தில் படைத்ததாக சொல்லுகிறானோ அதே இறைவன் தான் சொல்லுகிறான், இறைவனால் அழகிய தோற்றத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களில் சிலரை நான் குரங்குகளாக மாற்றினேன், சிலரை நான் பன்றிகளாக மாற்றினேன். இப்படி குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டார்களே, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்களே, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானார்களே, இத்தகைய அந்த நபர்கள் தான் உலாயிக ஷர்ருன் மக்கானா, இறைவனிடத்தில் மிகவும் தரம் கெட்டவர்கள். வஅதல்லு அன் சவாஇ சபீல், நேரான பாதையிலிருந்து அவர்கள் தான் வழிமாறி சென்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கெட்டவர்களை தீயவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த கெட்டவர்களில் தீயவர்களில் ஒரு சாரார்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்ற தகவலை எடுத்து சொல்லுகிறான். பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் என்கிற ஒரு தகவலை எடுத்து சொல்லி அவர்கள் தான் தீயவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சரி, அப்படி குரங்குகளாக மாற்றப்பட்டவர்கள் யார், பன்றிகளாக மாற்றப்பட்டவர்கள் யார்? இதுல இன்னொரு கூடுதல் தகவலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி அல்லாஹ்வால குரங்குகளா பன்றிகளா மாற்றப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷன் இருக்குதா? ஏன்னா அப்படி ஒரு கேள்வி நமக்கு வரும். மனிதர்கள்லேயே சில ஆட்கள் அல்லாஹ் குரங்கா மாத்திட்டான்னா அவங்களுக்கு ஏதாவது குரங்கு இன்னொரு குரங்கு குட்டியாக பிறந்திருக்கும்ல, பன்றியாக இறைவன் மாற்றிவிட்டால் அவர்களுக்கு ஒரு குட்டி ஒன்று பிறந்திருக்குமே, இப்படி ஏதாவது இருக்குமா என்று கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நபி தோழர்கள் சிலருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, ஒரு நபி தோழர் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சில ஆட்கள் அல்லாஹ் குரங்குகளா பன்றிகளா மாத்தினானே, அவர்களுக்கு அடுத்தடுத்த வழித்தோன்றல்கள் இருக்கிறதா என்று நபி தோழர்களில் ஒருவர் கேட்கிற பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான தீர்வை சொல்லிவிட்டார்கள். இன்னல்லாஹ லம் யஜ்அல் லி மஸ்கின் நஸ்லன் வலா அகிபன், இறைவன் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தண்டனையை கொடுத்து விட்டால், இறைவன் ஒருவரை தண்டிக்க நாடிவிட்டால், வேறு ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா மாற்றிவிட்டால் அதற்கென்று எந்த ஒரு வழித்தோன்றல்களையும் ஆக்க மாட்டான். ஒரு ஆள் குரங்கு அல்லாஹ்வால மாற்றப்பட்டுட்டாங்கன்னு வைங்க, அவங்க மட்டும்தான் குரங்குகளா இருப்பாங்களே ஒழிய அவங்களுக்கு அடுத்து ஒரு குழந்தையை அல்லாஹ் குரங்குகளாக பிறக்க வைக்க மாட்டான், அவர்களுக்கென்று எந்த ஒரு வழித்தோன்றல்களையும் ஆக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த நபிமொழியில் சொல்லுகிறார்கள், வக்கது கானத்தில் கிரதத்து வல் ஹனாசிரு கபில தாலிக், சில ஆட்கள் குரங்குகளா பன்றிகளா மாற்றப்பட்டாங்களே, அதுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல குரங்குன்னு இனம் இருக்கத்தான் செஞ்சுச்சு, அதுக்கு முன்னாடியே பன்றிகள் என்ற இனம் இருக்கத்தான் செஞ்சது. இன்றைக்கு நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அதிலிருந்து வந்த வாரிசுகளாகத்தான் இருக்குமே ஒழிய அல்லாஹ்வால் மாற்றப்பட்ட இறைவனுடைய சாபத்திற்கு ஆளான அந்த படைப்புகளுக்கு எந்த ஒரு வழித்தோன்றல்களையும் அல்லாஹ் ஆக்க மாட்டான் என்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக சொல்லுகிறார்கள். அப்ப அழகிய தோற்றத்தில் படைத்த இறைவனே ஒரு சமுதாயத்தை குரங்காக, இன்னைக்கு ஒரு ஆளை திட்டதா இருந்தா கூட நாம குரங்குன்னு சொல்லி தானங்க திட்டுவோம். ஒரு ஆள் ரொம்ப சேட்டை பண்றாங்கன்னு வைங்க, என்ன குரங்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். அல்லது ரொம்ப கோபம் அதிகமாக வந்தால் பன்றி என்கிற வார்த்தையை பயன்படுத்தும். அவ்வளவு சீக்கிரம் நம்ம வாயில அது வராது, அது கோபத்தினுடைய உச்சியில வரக்கூடிய ஒரு வார்த்தை. எதை நாம கோபத்தினுடைய உச்சியாக பார்க்கின்றோமோ அந்த உயிரினமாகவே அல்லாஹ் தஆலா மனிதர்களை மாற்றுகிறான் என்றால், மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் தான் இறைவனிடத்திலே தரம் கெட்டவர்கள், மிக மோசமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லுகிறான் என்றால் அவர்கள் யார், அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அதுல இருந்து நாம பெற வேண்டிய பாடம் என்ன, படிப்பினை என்ன, அதை நாம் சற்று கொஞ்சம் கூடுதல் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கூட அந்த இரவு தொழுகையில முதல் ரக்காயத்துல ஓதுகிற பொழுது கூட அந்த குர்ஆன் வசனத்தை நமக்கு தொழுகை வைக்கும் போது ஓதி காட்டினார்கள். வலக்கது அலிம்துமுல்லதீன இஅ்ததவ் மின்கும் ஃபி சபத், உங்களில் சில ஆட்கள் சனிக்கிழமையில வரம்பு மீறினார்களே, அப்படி சனிக்கிழமையில் வரம்பு மீறியவர்களை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள். ஃபகுல்னா லஹும் கூனு கிரதத்தன் ஹாசியின்,
அப்படி சனிக்கிழமை வரம்பு மீறி அந்த சமுதாயத்தை நாம் இழிவடைந்த குரங்குகளாக மாற்றிவிட்டோம். என்ன தகவல் அல்லாஹ் தஆலா சொல்லல. சூரா பக்ராவில் அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குர்ஆன்ல 3க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அந்த சனிக்கிழமை வாசிகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டாங்கல்ல, அவங்களுடைய வரலாறை குர்ஆன்ல 3க்கும் அதிகமான இடங்கள் அல்லாஹ் பேசுறான். அதுல சூரா பக்ராவுல சொல்லும் பொழுது அவங்கள பத்தி ஏற்கனவே உங்களுக்கு அந்த தகவல் தெரியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்றான் தெரியுமா? ஃபஜஅல்நாஹா நகாலல் லிமா பைன யதைஹா. இந்த வரலாறை எதற்காக உமக்கு சொல்கிறோம் என்றால், அன்றைய காலத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சனிக்கிழமையுடைய வரலாற்றை நாம் சொல்லுகிறோம். வமா ஹல்ஃபகா, இன்னும் அதற்கு பிறகு கியாம நாள் வரை இந்த உலகத்துல யாரெல்லாம் வசிக்க இருக்கிறாங்களோ எல்லா நபர்களுக்கும் ஒரு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சனிக்கிழமையினுடைய வரலாற்றை நாம் ஆக்கி இருக்கிறோம். அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு ஒரு அறிவுரையாகத்தான் நாம அந்த ஒரு வரலாற்றை ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்ப அந்த அளவிற்கு கியாம நாள் வரை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வரலாற்றிலே படிப்பினையும் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய நபர்களுக்கு அறிவுரையும் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று நீங்கள் எடுத்து பார்த்தால், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, 3486வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நஹ்னுல் ஆஹரூன். இந்த முஹம்மது நபியினுடைய உம்மத்து இருக்கிறாங்களா இல்லையா, இந்த முஹம்மது நபியினுடைய உம்மத்து தான் மனித சமூகத்திலேயே கடைசியாக வந்த சமூகம். இதுக்கு பிறகு வேற எந்த உம்மத்து வரப்போறது கிடையாது. ஏன்னா முஹம்மது நபி தான கடைசி தூதர். அதுக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள். அந்த தூதர்கள்ல சில தூதர்கள் வருவாங்க, மரணத்தை தழுவுவாங்க, திரும்ப அல்லாஹ் தஆலா வேற ஒரு தூதரை கொண்டு வருவான். இப்படியே தூதர்களை கொண்டு வந்த இறைவன் முஹம்மது நபியை இறுதி தூதராக ஆக்கி இந்த முஹம்மது நபியினுடைய சமுதாயத்திற்கு பிறகு இந்த உலகத்துல யாரும் வரமாட்டாங்க, இவங்க தான் கடைசி மக்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், அஸ்ஸாபிகூன யௌமுல் கியாமா. நாம் இந்த உலகத்துல வந்ததுல கடைசியா இருந்தாலும் கியாமத்து நாள்ல நாம தான் முந்தி செல்லக்கூடிய ஒரு சமூகமாக நாம இருப்போம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறார்கள், பைத குல்லு உம்மத்தின் ஊத்துல் கிதாப மின் கபலினா. நமக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த உலகத்துல வந்திருக்கிறார்கள். வ ஊதீனா மின் பஅதிஹிம், நமக்கு தரப்பட்ட வேதம் அவர்களுக்கு பிறகுதான் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, நம்ம தான் கடைசி, கியாமத் நாள்ல சொர்க்கம் செல்லக்கூடிய நபர்கள் நாம தான் முதலாவது ஆளா இருப்போம். இதுக்கு நமக்கு முன்னாடியே என்ன செஞ்சுட்டாங்க, வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா முன்னாடியே வேதத்தை கொடுத்துட்டான். நமக்கு தரப்பட்ட வேதம் அவங்களுக்கு வந்த வேதத்திற்கு அடுத்துதான் வந்திருக்குது, நமக்கு தான் கடைசி அந்த வேதம் கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு அடுத்து வெள்ளிக்கிழமையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஃபஹாதல் யௌமுல்லதி இஹ்தலஃபு, இன்னைக்கு நாம எல்லாம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தினமாக கொண்டாடுறோமே, அந்த ஜும்மா தொழுகையில பங்கேற்கிறோமே, வியாபாரத்தை எல்லாம் விட்டு விட்டு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கிறோமே, அந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையின் விஷயத்திலே அந்த வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அவர்களுக்கும் அந்த நபிமார்கள் வெள்ளிக்கிழமையை தான் சிறப்புப்படுத்தி சொல்லி இருந்தாங்க. வெள்ளிக்கிழமையில நாம தொழுவதை போன்று வணக்க வழிபாடுகள் நீங்க ஈடுபடணும்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா அந்த வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வெள்ளிக்கிழமையில கருத்து வேறுபாடு கொண்டு அதுல இருக்கக்கூடிய யூதர்கள் நமக்கு வெள்ளிக்கிழமை வேண்டாம், நாம சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்குவோம், சனிக்கிழமையை நாம சிறப்பு வழிபாடு செய்யக்கூடிய நாளா தேர்ந்தெடுத்துக்குவோம் என்று அவர்கள் தேர்வு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கடுத்து நசாராக்கள் கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சிட்டாங்க, நமக்குரிய வழிபாட்டு தினமாக அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். முஸ்லிம்களாகிய நாம சனிக்கிழமைக்கு முன்னாடி போயிட்டோம், ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி போயிட்டோம், வெள்ளிக்கிழமை நாம தான் அந்த சிறப்பு வழிபாடுகளை முதலாவது செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது எதற்காக இந்த நபிமொழி சொல்லப்படுதுன்னா, சனிக்கிழமை வாசிகள் என்று அவர்களுக்கு பெயர் வருவதற்கு காரணமே இதுதான். அவர்களுக்கு நபிமார்கள் வெள்ளிக்கிழமையைத்தான் சிறப்புப்படுத்தி சொல்லி இருந்தார்கள். அதுலதான் சிறப்பான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும் நாங்க. ஆனா அந்த சமுதாயம் செய்த வேலை என்ன,
நபிமார்களுடைய பேச்சை கேட்கல, அவங்க சொன்ன செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க சொன்ன செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எந்த நாள்ல சிறப்பான வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று வழிகாட்டப்பட்டதோ அந்த நாளையே மாற்றிவிட்டு அதை தங்களுடைய சனிக்கிழமை வசதிக்கு தோதுவான ஒரு நாளா ஆக்குனாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்றான், சரி அப்படி சனிக்கிழமை நீங்க உங்களுக்கு வசதிக்கு தோதுவா மாத்துனீங்கல்ல, நான் உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறேன். அதுல சில மக்கள் கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா அதை தன்னுடைய திருமறையில் சூரா அஅராஃப்ல 7வது அத்தியாயத்துல 163வது வசனத்துல இருந்து 166 3 வசனத்துல விரிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை அவர்கள் செய்கிற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், இது யஅதூன ஃபி சபத், அந்த சனிக்கிழமையில வரம்பு மீறினார்களே அவர்களை பற்றி நபியே நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இது தஅதியஹும் ஹைதானுஹும் யௌம சபதிஹிம் ஷுர்ரா, சனிக்கிழமை நீங்க மீனே பிடிக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை அவர்களுக்கு போடுகிறான். அப்படி சட்டத்தை போட்ட உடனே சனிக்கிழமை தான் மீன்கள் எல்லாம் என்ன செய்கிறது, கடலுக்கு மேலோட்டமாக அதிகமா நிற்கிறது, கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறாங்க. ஆனால் இறைவனுடைய சட்டம் நீங்க அதுல பிடிக்க கூடாது என்று இருக்கிறது. சனிக்கிழமை இல்லாத மற்ற நாட்களில் லா தஅதியஹும், அந்த மீன்கள் எல்லாம் அப்படி அவர்களுக்கு மேல வரமாடுக்குது. சனிக்கிழமை தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி மீன்கள் தெரியக்கூடிய விதத்துல இருக்குது. அந்த டயத்துல வலைய போட்டு மீனை பிடிச்சா ரொம்ப அதிகமான மீனை பிடித்து விடலாம் என்கிற அளவிற்கு இறைவன் ஒரு சோதனைக்காக கதாலிக்க நபுலுஹும் பிமா கானு யஃப்சுகூன், அவர்கள் பாவம் இழைத்ததன் காரணமாக இப்படியே நாம் அவங்களுக்கு ஒரு சோதனைக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டுட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி சட்டம் போட்ட உடனே என்ன நடக்கிறது, அந்த சமுதாயத்துல 3 பிரிவுகள் பிரிகிறாங்க. ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தடையை மீறி மீன் பிடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இன்னொரு கூட்டம் என்ன, அல்லாஹ் சொன்ன தடையில நாமெல்லாம் மீனை பிடிக்க கூடாது, இதுல மீன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் இந்த டயத்துல நமக்கு இறைவன் போட்ட கட்டளை நாம பேணிடுவோம். ஆனா தவறு செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நாம கண்டிக்க வேண்டாம், அவங்கள நாம தடுக்க வேண்டாம் என்று அவர்கள் இருந்ததோடு இல்லாமல் ஒருபடி மேல போய் 3வது ஒரு கூட்டம் அல்லாஹ் சொன்ன சட்டத்துல சரியாகவும் நடந்து அப்படி தீமை செய்யக்கூடிய நபர்களை கண்டிக்கும் பொழுது அந்த 2வது சாரார் என்ன பண்றாங்க, 3வது சாராரை பார்த்து கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இது காலத் உம்மத்தும் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு சமுதாயம் கேட்டார்கள், லிம தஈதுன கௌமன், நீங்க எதுக்கு அந்த தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு போய் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, தப்பு செய்யறாங்கன்னா நீங்க அதுல இருந்து விலகி சும்மா இருந்துட வேண்டியதானே, அவங்க தப்பு செய்யறது ஏன் தப்பு செய்றீங்கன்னு கண்டிக்கிறது அந்த வேலை உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு உங்கள ஒரு கூட்டம் கேட்டார்கள். அல்லாஹு முஹ்லிகுக்கும் அவ் முஅذிபுஹும், ஒருவன் இறைவனுடைய சட்டத்தை மீறினால் அல்லாஹ் அவர்களை தண்டித்து விடுவான், அவங்களுக்கு ஏதாவது ஒரு அல்லாஹ் அழிச்சிருவான் அல்லது தண்டனையை கொடுத்துருவான், நீங்க எதுக்கு அவங்களுக்கு போய் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க உங்க வேலையை பார்த்து கொள்ளுங்களேன் என்று என்ன செய்கிறார்கள், அவர்களில் ஒரு கூட்டத்தினர் இந்த மாதிரி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப அதுல அந்த 3வது கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த 2வது சாராருக்கு பதில் சொன்னார்கள், நாங்க எதுக்கு போய் அந்த தீமையை போய் தடுக்கிறோம் தெரியுமா, காலு மஅதீரத்தன் இலா ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்துல ஒரு காரணம் ஒண்ணு நீங்க சொல்லணுமா இல்லையா, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு தவறு நடக்குது, அப்படி கண்ணுக்கு முன்னாடி ஒரு தவறு நடக்கும் பொழுது எதற்காக நீ கண்டிக்காமல் இருந்தாய், எதற்காக அந்த தவறில் இருந்து அந்த மக்களை மீட்பதற்காக முயற்சி எடுக்காமல் இருந்தாய் என்று இறைவன் எங்களிடத்துல ஒரு கொஸ்டின் பண்ண, அதற்கு ஒரு காரணம் நாங்க சொல்லணுமா இல்லையா, இறைவன் நாங்க அப்படிலாம் இல்ல, நாங்க அவங்க செய்யக்கூடிய பாவத்தை தடுக்கத்தான் செஞ்சோம், ஆனா அவங்க எங்க பேச்சை மீறியும் இப்படி தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்று எங்களுடைய இறைவனிடத்திலே ஒரு சாக்கு போக்கு ஒன்று எங்களுக்கு சொல்வதற்கு வேணுமா இல்லையா, அதனால தான் நாங்க அந்த தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வல அல்லஹும் யத்தகூன், இன்னும் அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் அவங்க இறைவனை அஞ்சக்கூடிய நபராக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இது போன்ற அந்த தீமையை தடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு 3வது சாரார்கள் பதில் சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா அதை பற்றி அந்த வசனத்தில் 166வது வசனத்திலே சொல்லுகிறான், ஃபலம்மா அதவ் அன் மா நுஹு அன்ஹு, எதை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ அந்த தடுக்கப்பட்ட விஷயத்தில் அவர்கள் வரம்பு மீறிய பொழுது குல்னா லஹும் கூனன் கிரதத்தன் ஹாசிஈன், அந்த 1வது சாராரையும் 2வது சாராரையும் 2 சாரார்களையும் சேர்த்து
நாம் இழிவடைந்த குரங்குகளாக மாற்றிவிட்டோம் அப்படின்னு அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில 7வது அத்தியாயத்துல 163, 164, 65, 66 ஆகிய அந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறான். அப்ப அந்த சமுதாயம் குரங்குகளாக மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம்? இழிவடைந்த அந்த பன்றிகளாக மாற்றப்பட்டதற்கு என்ன காரணம்? இறைவன் ஒரு தடையை விதித்திருக்கும் பொழுது, ஒரு கூட்டம் அந்த தப்பிலேயே பயணிக்கும் பொழுது, தப்புல பயணிக்கக்கூடிய நபர்களையும் அல்லாஹு தஆலா தண்டிச்சிருக்கிறான். அந்த தீமையை தடுக்காத நபர்கள் இருக்கிறாங்கல்ல, யார் இன்னைக்கு அன்னைக்கு அவங்க ஒரு நடுநிலையாக இருக்கிறாங்க. நாம எதுக்கு இது போல தீமையை போய் தடுத்துக்கிட்டு, நமக்கு எதுக்கு, அதுக்காக நாம எதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு என்ற அந்த நடுநிலையோடு இருந்த நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா தண்டனையை தருகிறான் என்று சொன்னால், அப்ப இதுல இருந்து இன்றைக்கு நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? ஆரம்பத்துல சொன்ன அந்த வசனத்துல ஃபஜஅல்நாஹா நகாலல் லிமா பைன யதைஹா, அன்றைய காலத்துல வாழக்கூடியவர்களுக்கு இதுல படிப்பனை வச்சிருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றானே. வமா கல்ஃபஹா, அதற்கு பிறகு கியாம நாள் வரை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரலாற்று சம்பவத்துல பாடத்தை வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னானே. இதுல நாம பெற வேண்டிய பாடம் என்ன? நாம பெற வேண்டிய படிப்பினை என்ன? இன்றைக்கு நம்முடைய காலத்திலே பாருங்கள், மார்க்கம் என்றாலே என்னவென்று தெரியாமல் தீமையின் பக்கம் செல்லக்கூடிய சமூகமும் இருக்கின்றார்கள். அதே போல தீமை செய்கிற பொழுது இப்படி பாவம் பண்ணாதீங்க, இது போன்ற பாவங்கள் நம்மளை நரகத்துல கொண்டு போயிடும், அல்லது நன்மைகள் செய்யாம இருக்கிறாங்கன்னு வைங்க, இப்படி நன்மை செய்யறதுல அலட்சியமா இருக்காதீங்க, அதுவும் நம்மளை நரகத்துல கொண்டு போயிடும் என்று தாவா செய்யக்கூடிய இப்படியும் ஒரு சமூகம் இருப்பார்கள். அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடுவுல சில நபர்கள் இருப்பார்கள். தன்னளவுல தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வார்கள் என்ற அளவிற்கு நாம நல்ல காரியத்தை பண்ணிட்டு போயிருவோம். அல்லாஹ் தஆலா எதை தடுத்து இருக்கிறானோ முடிஞ்சவரை நாம விலகிக்குவோம் என்று தன்னளவிலே சரியாக இருப்பார்கள். ஆனால் தவறு செய்யக்கூடியவர்கள் விஷயத்தில் கண்டுக்க மாட்டார்கள். அது குடும்பத்துல தவறு நடந்தாலும் அந்த தவறை கண்டிக்க மாட்டார்கள். அக்கம் பக்கத்துல தவறு நடந்தாலும், நட்பு வட்டத்துல தவறு நடந்தாலும் அந்த பாவத்தை கண்டிக்க மாட்டார்கள். அப்படி எதுக்கு கண்டிச்சுட்டு அதுக்கு எதுக்கு நாம நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு, இதனால நமக்குள்ள எப்படி எதற்காக ஒரு பிரிவினை ஏற்பட்டு விட்டு, நமக்கு மத்தியிலெல்லாம் எந்த பிரிவினை வந்துடக்கூடாது, நாம எல்லாம் கடைசி வரை ஒற்றுமையாவே இருந்துட்டு போயிடுவோம் என்று சொல்லி தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகளை கண்டிக்காத ஒரு கூட்டம் இன்றைக்கு சமூகத்துல மாறி போனாங்களே. அதனுடைய விளைவு இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு பாருங்க. உதாரணத்திற்கு ஒரு சில தௌஹீத்வாதிகளை உங்களிடத்துல நான் இந்த இடத்துல சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஆரம்பத்தில் நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லுகிற பொழுது ஷிர்கான கொள்கையை எதிர்த்து நாம் எந்த அளவிற்கு கடுமையா பிரச்சாரம் செய்தோமோ, அதே போல திருமண விஷயத்திலேயும் வரதட்சணையை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் செய்தோம். இஸ்லாத்துல வரதட்சணை ஒன்னே கூடாது, அல்லாஹ் தஆலா மாப்பிள்ளையத்தான் மகர் கொடுத்து முடிக்க சொல்றானே ஒழிய பெண்ணை பெற்றவர்கள் பொருளையோ நகையவோ மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுக்க சொல்லி இப்படி எந்த ஒரு சட்டமும் இல்லை என்று அதை கடுமையாக கண்டித்து பேசினோம். அதே போல பெண் வீட்டை கொடுமைப்படுத்துகிற பெண் வீட்டு விருந்து அது இஸ்லாத்துல இல்லை என்று கடுமையாக பேசினோம். அதே மாதிரி திருமணத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டுமா, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழி, ஊரையே வளைச்சு போட்டு விருந்து போடுறீங்க, ரொம்ப ஆடம்பரமா விருந்து போடுறீங்க, இது அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய வழி அல்ல. இன்ன அஅலமன் நிக்காஹி, திருமணத்திலேயே இறைவனுடைய அருளை பெற்று தரக்கூடிய திருமணம் என்பது ஐஸருஹு மஊனா, குறைந்த செலவுல எந்த கல்யாணம் நடத்தப்பட்டதோ அதுதான் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று தரக்கூடிய திருமணம். எனவே உங்களுடைய திருமணத்துல நிறைய செலவழிக்காதீங்க. திருமணத்தினுடைய செலவை மாப்பிள்ளையே செய்தாலும் பெண் வீட்டுல செலவு பண்ண சொல்லி இஸ்லாத்துல இல்ல. ஆண்களுக்கு தான் அந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்களுக்கு அந்த சட்டம் சொல்லப்பட்டாலும் என்னால 1 லட்சம் ரூபாய்க்கு கல்யாணத்துக்கு விருந்து போட முடியும், 2 லட்சத்துக்கு விருந்து போட முடியும், அந்த அளவுக்கு பொருளாதாரம் என்கிட்ட இருக்குது என்று நினைத்தாலும் நீங்க அந்த இடத்துல உங்க பொருளாதாரத்தை வெளிப்படுத்தாதீங்க, அதுல உங்க பொருளாதாரத்தை நிறைய செலவழிக்காதீங்க. அப்படி நீங்கள் எந்த அளவிற்கு செலவை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். நீங்க அந்த இடத்தில் அந்த திருமணத்தை ரொம்ப சிக்கனமா நடத்தி காட்டினால், எளிமையான முறையில் நீங்கள் அந்த திருமணத்தை நடத்தி காட்டினால் அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும் என்று சொல்லி எளிய திருமணத்தை ஒரு கட்டத்தில் ஊக்குவித்து மக்களிடத்துல பேசிக் கொண்டிருந்தோமே. இப்படி பேசக்கூடிய அந்த காலம் மாறி போய் இன்றைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி மாறி போய்விட்டது. யார் அந்த கொள்கையில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறாங்களோ, தீமை எப்போது நடந்தாலும் அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்குது என்பதை உணர்ந்தார்களோ அவர்கள் இன்றவர் கரெக்டா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரு சில நேரங்கள்ல அது தப்பு பண்றவங்க தானா திருந்திக்குவாங்க, நாம எதுக்கு நேரம் ஒதுக்கிக்கிட்டு,
நாம எதுக்கு அந்த பாவத்தை கண்டிச்சுக்கிட்டு என்று அந்த பாவத்தை கண்டிக்காமல் ஒதுங்கி இருந்த மக்களுடைய நிலையை பார்த்தால் இன்றைக்கு ஆடம்பர திருமணத்தில் போய் நின்று கொண்டிருக்கிறார்கள், அனாச்சாரமான திருமணத்தில் நின்று போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாம போய் நிக்கிறது, இன்னைக்கு திருமணத்துல என்னென்ன வழிகேடுகள் எல்லாம் உள்ளே புகுந்து விட்டது. கல்யாணம் என்ற பெயர்ல, போட்டோ ஷூட் என்ற பெயர்ல நிறைய அனாச்சாரங்கள் சமூகத்துல நடக்குது. அந்த திருமணத்திலேயும் ஒரு ஆளா போய் நிக்கிறாங்க. பெண் வீட்டு விருந்து அந்த கல்யாணத்துல இருக்கிறது, அந்த திருமணத்திலேயும் ஒரு ஆளாக போய் நிக்கிறாங்க. அந்த திருமணத்துல சினிமா பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சிறுமிகளை வைத்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருமணத்திலேயும் ஒரு ஆளாக போய் நிக்கிறாங்க. கேட்டா மாப்பிள்ளை தானே வலிமா விருந்து கொடுக்கிறாரு. மாப்பிள்ளை வலிமா விருந்து கொடுத்தாலும் இவ்வளவு அனாச்சாரம் நிக்குது. இவ்வளவு அனாச்சாரம் இந்த திருமணத்தில் நடக்கும் பொழுது கொஞ்சமாவது அங்க பேசணுமா? அந்த கல்யாணத்துல போய் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஏன்பா இப்படி சின்ன பிள்ளைய ஆட விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கேட்டீங்களா? ஏன் இந்த மாதிரியான அனாச்சாரங்கள் நடக்கிறது கேட்கிறீங்களா? அப்ப இன்றைக்கு தௌஹீதை ஆரம்பத்துல எப்படி போதித்தோமோ அதற்கு மாற்றமா நடந்தாலும் நாம கொஞ்சம் அந்த தௌஹீதுல நாம மேலோட்டமா வந்ததுனால, அந்த உறுதிப்பாடு இல்லாம இருந்ததுனால இன்றைக்கு அந்த தீமைக்கெல்லாம் துணை போகக்கூடிய நிலை வருகிறது. இதுதான் அந்த சனிக்கிழமை வாசிகளில் இருந்து நாம பெற வேண்டிய ஒரு பாடம். என்ன தீமைகள் நடந்தாலும் அந்த தீமையை தடுக்கக்கூடியவர்களாகத்தான் நாம இருக்கணுமே ஒழிய அடுத்தவங்க எப்படியும் மன்னிக்கட்டும், அந்த தீமையை நாம எதையும் கண்டுக்க தேவையில்லை, எல்லாம் அவங்களா திருந்திக்குவாங்க என்று நாம் இருந்து விட்டாலோ அல்லது அதில் ஒரு ஆளாக நாம சும்மா போய் நின்றுட்டு வந்தாலோ நாமும் இறைவனுடைய பார்வையில குற்றவாளியாகத்தான் வந்து நிற்போம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மர்ரா மின்கும் முன்கரன். நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட நபிமொழிதான், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. மர்ரா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு தப்பை கண்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஃபல்யுகையிருஹு பியதிஹி. அல்லாஹ் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை நன்மையா மாத்திருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், வஇல்லம் யஸ்ததி, இப்படி அந்த தீமையை தடுப்பதற்கான அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்படாவிட்டால் ஃபபி லிசானிஹி, அல்லாஹ் தந்த நாவை பயன்படுத்தி ஏன்பா இந்த மாதிரி மார்க்கத்துக்கு மாத்தமா செய்றீங்க என்று அவங்களுக்கு அந்த தீமையை புரிய வைத்து அந்த தீமையை நன்மையாக மாற்றுங்கள். அடுத்து மீண்டும் சொன்னார்கள், வஇல்லம் யஸ்ததி, இப்படி நாவாலும் உங்களால எடுத்து சொல்ல முடியாவிட்டால் ஃபபி கல்பிஹி, உள்ளத்தால எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வெறுத்து ஒதுங்கி போயிடுங்க. இப்படி யார் ஒரு தீமையை பார்த்து அதிகாரத்தால் தடுக்க முடியாமல், நாவால தடுக்க முடியாம, என்னால தடுக்க முடியாம போயிடுச்சே என்று எண்ணி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி போறாரோ, இப்படி ஒதுங்கி போகக்கூடிய அந்த தன்மை தான் ذَلِكَ أَضْعَفُ الْإِيمَانِ, அவருக்கு ரொம்ப பலகீனமான ஈமான் இருக்கிறது என்பதற்கு அதுதான் அடிப்படை. ஈமான்ல உயர்ந்த நிலையை சொல்லல, ஈமானிலேயே ரொம்ப ரொம்ப பலகீனமான நிலை எதுவா? ஒரு தப்பை பார்த்துட்டு என்னால தடுக்க முடியாம போயிடுச்சே, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வெறுத்து ஒதுங்கி போறதுதான் ஈமான்ல பலகீனமான நிலை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் அதை கையில எடுக்கிறோமா? எவ்வளவோ அநியாயங்கள் நமக்கு கண்ணுக்கு முன், உதாரணத்துக்கு தான் திருமணம், இதே மாதிரி ஏராளமான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நடுநிலை நடுநிலை என்று சொல்லிக்கொண்டு தவறுகள் நடக்கும் பொழுது அந்த தவறை கண்டிக்காமல் அந்த தவறுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்களாக, அந்த தீமைக்கு துணை போகக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்மிலே சில மக்கள் மாறி போய் இருக்கிறோமே. இப்படி நாம் மாறி போனால் அந்த தீமையை தடுக்கக்கூடிய இடத்தில் இருந்து விட்டு தடுக்க முடியாம வெறுத்து ஒதுங்கி போனாதான் நமக்கு பலகீனமான ஈமான் இருக்கிறது என்று சொன்னால், நான் அதையும் செய்ய மாட்டேன், அதில் ஒருவனாக நான் போய் நிற்பேன் என்று சொன்னால், அந்த பாவத்துல ஒரு ஆளாக நம்ம போய் நின்னால் இருக்கக்கூடிய பலவீனமான ஈமான் இல்லாம போயிடுதே. அதனால தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். சூரா 5வது அத்தியாயத்திலே மாயிதாவிலே பார்க்கலாம், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலேயும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலேயும் வரம்பு மீறுகிற காரியத்திலேயும் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சிடாதீங்க. உன்னை தப்புன்னு தெரியுதா? உன்னை இஸ்லாத்தினுடைய எல்லையை மீறுறாங்கன்னு தெரியுதா? யாரா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், நண்பரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பாவமாக இருந்து விட்டால், வரம்பு மீறுகிற ஒரு காரியமாக இருந்து விட்டால் அதிலே உங்களுடைய உதவி என்பது அறவே இருந்திட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், வத்தக்குல்லா, இதில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அந்த இறைவன் தண்டிக்க ஆரம்பித்தால்
அவனுடைய தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதை உங்களுடைய மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொண்டு நாம் அந்த சனிக்கிழமையுடையவர்கள்ல பாவம் செஞ்ச நபராகவும் போய்விடக் கூடாது. தன்னளவுல பாவத்திலிருந்து விலகிவிட்டு எதுக்கு நாம அடுத்தவங்கள்ட்ட போய் பாவத்தை தடுத்துக்கிட்டு என்றும் நாம ஒதுங்கி போய்விடக் கூடாது. அல்லது சில நபர்கள் அதை போய் தடுக்கிறாங்களா, ஏங்க நீங்க அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுத்துறீங்க என்றும் இருந்து விடக்கூடாது. அந்த மூன்றாவது சாராராக இறைவன் சொன்ன விஷயத்தில் நானும் சரியாக நடப்பேன், யார் அதற்கு மாற்றமாக நடந்தாலும் அந்த தீமையையும் தடுக்கக்கூடியவனாக நான் இருப்பேன் என்கிற அந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் இறைவன் சொன்ன அந்த ஈமானிலே சரியா நடைபெறாங்கன்னு அர்த்தம். மறுமை நாளிலேயும் அவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பிற்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். யார் இந்த நிலையை கையில் எடுக்காமல் பாவம் செய்யக்கூடியவர்களாகவோ அல்லது அந்த பாவத்திற்கு துணை நிற்கக்கூடியவர்களாகவோ ஒருவர் மாறிவிட்டால் இப்படிப்பட்ட அந்த சமூகத்தை தான் கடந்த காலத்தில் உள்ள அந்த சனிக்கிழமை வாசிகள்ல அல்லாஹு தஆலா இழிவடைந்த குரங்குகளாக மாற்றியதாக பேசுகிறான், பன்றிகளாக அல்லாஹ் மாற்றியதாக பேசுகிறான். அப்படி பேசிவிட்டு கடைசியில உலாயிக ஷர்ரும் மக்கானா, இவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் தரம் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்ப அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை சும்மா ஒரு கதை கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் அதுல இருக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் முறையாக நம்முடைய வாழ்க்கையில் பெற்று நன்மையான விஷயத்தில் மட்டும் துணை நிற்கக்கூடியவர்களாக, பாவமான காரியம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி அதை தடுக்கக்கூடிய நன்மக்களாக நாம இருக்கணும். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதே போல குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த தீயவர்களுடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய பாடங்களையும் படிப்பினையும் நாம் தொடராக பார்க்கலாம் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.